two kids who are digitally native and always connected. For that, I would like to invite 4th standard students on the stage to perform a Tamil skit. மண்ட விளையாடுறது தொண்ணூறுகளின் காலம், மவுச பிடிச்சு விளையாடுறது இந்த காலம், அனுபவம் தான் ஆசான நினைக்கிறது தொண்ணூறுகளின் காலம், அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் தெய்வம்னு நினைக்கிறது இந்த காலம். இப்படி 90களில் பிறந்த குடும்பத்தையும் 2000ல் வாழ்ந்த இந்திய குடும்பத்தையும் நாடகமாக பார்க்கலாம். காட்சி ஒன்று. 90களின் காலம், காலை பொழுது. அந்த காலம் அது வசந்தக்கோ காலம். அந்த காலம் அது வசந்தக்கோ காலம். कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूला कर्तव्यं दैवमात्मिकम् उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ गमनाकान्ता त्रैलोक्यं मङ्गलं कुरु. கீதா 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 என்ன நிம்மதியா சாமி கூட கும்பிட விட மாட்டேங்கிறீங்க. என்னதான் வேணும் உங்களுக்கு? பசங்க எங்கம்மா? அவங்க 2 பேரும் காலையிலே வெளியே விளையாட போயிட்டாங்க. வீட்டுல எங்கங்க இருக்காங்க? ஓ அப்படியா? ஸ்னோ காலையில விளையாட போயிட்டாங்க. ஆமாங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல, காலையிலே பக்கத்து வீட்டு பசங்க வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. ஓ அப்படியா? சரி சரி. ஐயோட மலையாளி ஐயோட தோழவாளி ஐயோட மஞ்சள் கல்வி பா அம்மா நான் கீதா அம்மா. ஏண்டா இவ்வளோ நேரமாடா விளையாடுறீங்க? பாரு உங்களை எப்படி வேர்த்து விறுவிறுக்க வந்திருக்கேன்னு பாரு. விடுங்க, வேர்த்து கொள்றதுதான் உடம்புக்கு நல்லது. உடற்பயிற்சியும் ரொம்ப முக்கியம். இந்த வயசுல விளையாடாம வேற எப்ப விளையாட போறாங்க? வாழ்க்கைக்கு விளையாட்டு மட்டும் முக்கியம் இல்ல, படிப்பும் முக்கியம். போய் அவங்கள படிக்கவும் சொல்லு. ஆ சரிங்க. சரி சரி. கீதா இன்னைக்கு என்ன சமையல்? அம்மா நம்ம இன்னைக்கு ஹோட்டல் போலாமா? ஆமாமா இன்னைக்கு நம்ம ஹோட்டல் போலாமா? அதெல்லாம் வேண்டாமா? அம்மா இன்னைக்கு என் ஃப்ரெண்டு அவங்க குடும்பத்தோட ஹோட்டலுக்கு போயிட்டு வகை வகையாக சாப்பிட்டுட்டு நேற்று என்கிட்ட ஸ்கூலில் பெருமையாக சொன்னாம்மா, நம்மளும் ஹோட்டலுக்கு போகலாமே. ஆமாமா இன்னைக்கு நம்ம ஹோட்டல் போலாமே. அதெல்லாம் வேண்டாமா? பெருமைக்காகலாம் ஹோட்டலுக்கு போகக்கூடாது. அது மட்டும் இல்லாம வீட்டுல சமைக்க முடியாதவங்க தான் ஹோட்டலுக்கு போவாங்க. அது உடம்புக்கும் அவ்வளவா நல்லதும் இல்லை. ஆமாப்பா அம்மாவே நல்லா பிரியாணி சமைப்பாங்களே, அதையே நம்ம இன்னைக்கு சாப்பிடலாமே. அட ஆமாங்க, இன்னைக்கு கூட நான் பிரியாணி தான் செஞ்சிருக்கேன். சுட சுட இருக்குங்க. இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். அதே காத்து வாசம் வேற அதே மண்ணு வண்ணம் வேற அதே மக்க வாழ்க்கை வேற ஒன்று மட்டும் மாற
வசந்தன் கோகாலம் இந்த காலம் இது 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 நம் வசந்தன் கோகாலம் கவிதா கவிதா எங்கம்மா பசங்க? அவங்க 2 பேரும் ரூம்ல படிக்கிறாங்க. படிக்கிறாங்களா? இவ்வளோ சீக்கிரமா எழுந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? அதிசயமா இருக்கே. சரி, நான் அவங்க படிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வரேன். வித்தா, நீ அவங்க படிக்கிறாங்கன்னு சொன்ன, 2 பேரும் கேம் விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் ஃப்ரீ ஃபயர் விளையாடுறான், இன்னொருத்தர் பப்ஜி விளையாடுறான். நான் உள்ள வந்து நிற்கிறது கூட தெரியாம அவ்வளோ சுவாரஸ்யமா விளையாடிட்டு இருக்காங்க. போய் அவங்க கூட்டிட்டு வா போ. இதோ கூட்டிட்டு வரங்க. அருண், ஹர்ஷன், இங்க வாங்கப்பா. என்னடா? அப்பா கூப்பிடுறாருடா. என்னப்பா? குழந்தைங்களா, நீங்க விளையாடுங்க. உங்களை விளையாட வேணாம்னு சொல்லல. ஆனா இந்த மாதிரி போன்ல விளையாடாதீங்க. உங்க கண்ணுக்கு தாத்தா இருக்கு. பாரதியார் என்ன பாடி இருக்கிறாரு? கோலி விளையாடு பாப்பா, நீ போய் நிக்கலாகாது பாப்பா. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம நல்லா ஓடி ஆடி விளையாடணும். இந்த மாதிரி ஒரே இடத்துல உட்கார்ந்து விளையாடக்கூடாது. போன்ல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. சோ நம்ம நல்லதை எடுத்துக்கிட்டு கெட்டதை தவிர்க்கணும். சரியா? சரிங்கம்மா. சரி கவிதா, இன்னைக்கு என்ன சமையல்? அம்மா, இன்னைக்கு நாங்க ஹோட்டலுக்கு போலாமா? ப்ளீஸ்மா. சரி சரி இருங்கடா. ஆமாங்க, எனக்கும் சமைச்சு போர் அடிச்சிருச்சு. நாம இன்னைக்கு ஹோட்டலுக்கே போலாமே. நீ என்னைக்கு நான் சமைச்சிருக்க? இப்போ 3 பேரும் ஒண்ணா சேர்ந்துட்டீங்களா? இன்னைக்கு என் பாக்கெட் காலிதான். சரி கிளம்புங்க, எல்லாரும் ஹோட்டலுக்கு போலாம். சார், இந்தாங்க சார் மெனு கார்டு. கொடுங்க பாருங்க. For pizza, 3 burger, 3 chicken fried rice. கொடுங்க நாங்க. 4 paneer butter masala, 3 naan. ஓகே சார், நான் சீக்கிரமா கொண்டு வந்துடுறேன். கவிதா, நீ எதுவுமே ஆர்டர் பண்ணல? அவங்க என்னைக்குங்க நம்மள ஆர்டர் பண்ண விட்டுருக்காங்க? அவங்களே ஆர்டர் பண்ணிட்டாங்களே. அதுவும் சரிதான். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அதை நினைச்சு தான் உலகம் முழுவதும் வருகிறது. அந்த மனதை கேட்கிறேன். டேய், சீக்கிரமா சாப்பிடுறா. இன்னும் எவ்வளோ இருக்கு பாரு. மம்மி மம்மி போதும் மம்மி. நீங்க தான் வாங்கி சாப்பிடுறது. நானே எவ்வளோதான் சாப்பிடுறது? வீட்ல மிச்சம் மீதி சாப்பாட்டெல்லாம் நீங்க தானே சாப்பிடுறீங்க. அது மட்டும் இல்லாம பிள்ளையார் கோவில்ல போற பொங்கலையும் நீங்க தானே வாங்கி சாப்பிடுறீங்க. இதை சாப்பிட்டா என்னவா? அது உனக்கும் தெரிஞ்சு போச்சா? அது எனக்கு மட்டும் இல்லை, இங்க இருக்கிற எல்லாருக்குமே அது தெரியும். சரி சரி,